சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் ஓட்டோட எண்ணிக்கை போயிட்டே இருக்குது. நம்ம ஸ்ருதி இருந்துட்டு எப்படியாவது நம்ம மீனாவை தான் ஜெயிக்க வச்சு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு புது புது திட்டங்களை எல்லாத்தையும் பூக்கடை வச்சிருக்கிற எல்லாருக்குமே கொடுத்து அவங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை டைரெக்டாக வந்து சொல்கிறதுனால நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கமா, உனக்காக ஒரு ஓட்கூடவா நாங்களாம் போட மாட்டோம். அந்த சிந்தாமணியால் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். நாளைக்கு எலெக்ஷனில் நாங்கள் எல்லாருமே உனக்கு தான் ஓட் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் எலெக்ஷனும் ஆரம்பிச்சாச்சு. ஒவ்வொருத்தரும் ஓட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம மீனா போடும்போது சிந்தாமணி வந்து எப்படி நீ தோற்று தாண்டி போக போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட மனசுக்கும் என்னோட உழைப்புக்கும் கண்டிப்பாக எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்து பார்த்தா நம்ம முத்து இருந்துட்டு மீனா தான் ஜெயிக்க போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆப்போசிட்டில் இருக்கிற பார்ட்டி எப்படி இருந்தாலும் தோற்று அவமானப்பட்டு தான் இங்கேருந்து போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற போது சிந்தாமணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதை கேட்டோன்னே மற்ற பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. சார் சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் என்ன வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மீனா தான் ஜெயிச்சிருக்காங்க. சிந்தாமணி வேறு வழி இல்லாமல் கையில் வச்சிருக்கிற மாதிரியே மீனாவோட கழுத்தில் கொண்டு போய் போடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.